பூசலாருடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தும் சிவன் நினைப்பிலேயே இருந்தது. சிவனுக்கு ஒரு சிவாலயம் கட்ட வேண்டுமென்ற எண்ணம் அவருக்கு வந்தது. செல்வந்தர்கள் சிவபக்தர்கள் அனைவரிடமும் பொருள் உதவி கேட்டு பார்த்தார். ஆனால் கிடைக்கவில்லை. இதனால் நொந்து போன அவர் தன் மனதுக்குள்ளேயே பிரம்மாண்டமான சிவாலயத்தை கட்ட ஆரம்பித்தார். ஓரிடத்தில் அமர்ந்து கண்களை மூடி சிவனை மனதில் நினைத்து கோபுரம், விமானம், பலிபீடம், கொடிமரம் என ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட்டி குடமுழுக்கு செய்வதற்கு தேதியையும் குறித்து விட்டார். இதே நேரம் காஞ்சியை தலைநகராக கொண்ட சோழ மன்னன் கருங்கல்லால் சிவாலயம் கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு நாள் குறித்தார். இருவர் குறித்த தேதியும் ஒரே நாள் என்பதால் முதல் நாள் இரவே அரசர் கனவில் இறைவன் தோன்றி திருநின்ற ஊரில் பூசலார் கட்டிய சிவாலயத்தில் நான் நாளை எழுந்தருள உள்ளேன், அதனால் உனது தேதியை மாற்றிக்கொள்ள முடியுமா என்று கேட்டார். திடுக்கிட்டு எழுந்த அரசர், இறைவனே அங்கு செல்கிறேன் என்று சொல்கிறார் என்றால் அவர் அவ்வளவு பெரிய ஆளா? அவரை சந்திக்க வேண்டும் என்று படை பரிவாரங்களுடன் திருநின்ற ஊருக்கு சென்றார் அரசர்.